வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்த புத்தகம் கூலமாதாரி, பெருமாள் முருகனால் எழுதப்பட்டது. நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் பெருமாள் முருகன் தான். காரணம், ஏற்கனவே நான் அவரோட புத்தகம் 2 வாசிச்சிருக்கிறேன். ஒன்று பூனாச்சி, இன்னொன்று மாதொருபாகன். பூனாச்சி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணின புத்தகம். இந்த புத்தகம் நல்ல புத்தகம் அப்படி சொன்ன நேரம் வாங்கினது. அதில் இருக்கிற கதை நல்ல கதை, நல்ல உருக்கமான கதை. இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்கிற மாதிரி ஒரு கதை தான் அது. அதே மாதொருபாகன் நான் எதிர்பார்க்காம வாங்கினது. பட் பூனாச்சியோட தாக்கம் அதிகமாக செலுத்தின புத்தகம் எதுன்னு பார்க்க போனால் மாதொருபாகன். இந்த மாதொருபாகனில் முடிவோ என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனாலே பெருமாள் முருகன் இன்னொரு புத்தகம் வாசிக்கணும் வண்டி இருக்கக்குள்ள அந்த சீனியர் அக்காட்ட இருக்குது பெருமாள் முருகன் புத்தகம் உண்டுக்குள்ள அவங்க கேட்டவங்க நான் ஓகே சொல்லி வாங்கி எடுத்த புத்தகம் தான் இது. அதனால் இது ஒரு இரவல் புத்தகம். கொஞ்சம் மனம் கசக்கத்தான் செய்யுது என்ற இரவல் புத்தகம். காரணம் வாங்கி வாசிக்கிறதுக்காக இல்லை, பட் இந்த புத்தகம் நம்மள்கிட்டே இருக்காமல் போயிருமே, இவ்வளோ வாசிக்கும் வரைக்கும் தானே நம்ம கையில் இருக்கும் அப்படின்ற ஒரு கவலை மட்டும்தான். இனி வாங்க மாட்டேன், இனி எல்லாமே என் காசில் தான் வாங்குவேன், அந்த நிலைமையில ஓகே. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த புத்தகத்தில் முக்கியமான கதாபாத்திரம் கூலையன் என்ற கதாபாத்திரம். அவன்ட அனுபவங்களும் அவன்ட வாழ்க்கை சம்பவங்களும் தான் இந்த புத்தகம் முழுக்க இருக்குது. அவன் மட்டும் இல்லை, அவன்ட சகபாடிகள்ண்டா அதில் இருக்கிறாங்க நெடும்பன், மொண்டி, செவிடி, வகிரி, பொட்டி. இந்த உலக பேரும் அவங்களோட கூட்டாளிகள் என்று சொல்லலாம். அவங்களோட சின்ன சின்ன சம்பவங்களும் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. இது நம்ம நோமலாக பார்க்க போனால் சகஜம், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். இதுதான் சமூகத்தில் நடக்கிற நோமலான விஷயம் என்று நம்ம சொல்கிற எல்லா வசனங்களுக்கு கீழேயும் இருக்கிற அடக்குமுறையையும் வன்முறைகளையும் நம்மளுக்கு படம் போட்டு காட்டுற புத்தகமாக இதை சொல்லலாம். ஏண்டா ஒரு ஆடோட்டிட்டு போகிறவன்ட வாழ்க்கையில் அப்படி என்ன பெருசாக நடக்க போகுது? அவன்ட வாழ்க்கை சும்மா நோமலான வாழ்க்கை தானே, அதில் என்ன பெருசாக இருக்க போகுதுன்ட்டு நம்ம கேட்குற எல்லாரும் அந்த கேள்விக்கு பின்னாலேயும் சொல்ல முடியாத இல்லாட்டி மறைக்கப்பட்ட நிறைய கதைகள் இருக்குது, கண்ணோட்டங்கள் இருக்குது. அதை பற்றின புத்தகமாக தான் இது இருக்குது. அந்த ஆடுகள் பற்றி நான் ஏற்கனவே பூனாச்சியில் படித்ததால் இதுலேயும் ஆடுகளை மெயினாக அவங்க சொல்லலை. இப்போ பூனாச்சி ஆடுகளை பற்றின கதையண்டா, கூலமாதாரி அந்த ஆடை ஓட்டுற தலித் சிறுவர்கள்ற வாழ்க்கையை சொல்கிற கதையாக இருக்குது. இது ஒரு கிராமப்புறத்தில் நடக்கிறது தான். ஒரு 1970-80 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நடக்கிற ஒரு கிராமப்புற ஒரு தலித் சிறுவண்ட இல்லாட்டி தலித் சமூகத்தின் ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்ன்றதை தான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாமாண்டா, அந்த உயர் சாதி இல்லாட்டி காசு இருக்கிறவன், பழம் இருக்கிறவன், அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கி, அவன் சொல்கிறது தான் சரி, அவன் என்ன செஞ்சாலும் சரி அதுக்காக கேள்வி கேட்கவோ அந்த எப்படி சொல்கிறது, நேரில் போயிட்டு இப்போ ஒரு தலித் சிறுவனுக்கு இப்படி ஒன்று நடந்துட்டு அது செஞ்சது அவனோட உயர் சாதி இல்லாட்டி அது பண்ணியக்காரர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க செஞ்சவங்கண்டா அதை ஒரு தூசியாக கூட கணக்கெடுக்கிறாங்க இல்லை. அதுவே இவன் அவனால் செய்யப்படலாட்டியும் அவன் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்துட்டான்ன்றதுக்காக அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் அது கொடூரமாக இருக்குது. பெருமாள் முருகன் ஏன் நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஏற்கனவே சொன்னான், மாதொருபாகனில் அவர் ஏற்படுத்தின தாக்கம் அது மாதிரி இந்த புத்தகத்திலையும் ஏற்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில் வாசித்து கொண்டு போனேன். நான் ஒரு 90-95% புத்தகம் வாசிக்கக்குள்ள அது அவ்வளோ பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த கதையும் இல்லை. மாதொருபாகன்லேயும் அப்படி தான் செஞ்சவர். பட் அது கொஞ்சம் முன்கூட்டியே அது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கும். இதில் அந்த விறுவிறுப்பு இருக்காது. ஒரு நார்மலான இன்னொருவண்ட கதையை நம்மளோட ஊரில் ஒருவனுக்கு நடந்திருக்கு, அந்த கதையை அப்படியே நம்ம அப்படி கேட்டுக்கொண்டிருப்போமோ அது மாதிரி தான் இதில் ஒரு 90-95% கதைகள் நடந்து கொண்டிருக்கும். இதில் மொத்தம் 301 பக்கம் இருக்குது. 301 பக்கத்தில் அந்த கடைசி 2-3 பக்கங்கள் தான் முடிவில்லாமல் முடிச்சிருக்காரு. பட் நம்மளுக்கு முடிவு என்னன்னு தெரிய வச்சு தான் முடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த சின்ன சின்ன தப்புகளுக்கு அவனுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைச்சிச்சு என்றதை நம்மளுக்கு எப்படி சொல்லுவாருண்டா, ஆரம்பத்தில்
அந்த கதையை சொல்லி கொண்டு வருவார். ஒரு தப்பு நடக்க போகிறது இல்லை, அவங்களோட பார்வையில் அது தப்பு, அது தெரியாமல் அவன் செஞ்சிருக்கிறான். அப்போ அந்த கதை வரும் அப்படித்தான். இப்படி அவன் ஒரு வேலை செஞ்சு கொண்டு வருவான், அதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ன்றதை அவரை நிப்பாட்டிடுவார். அந்த கதையை நிப்பாட்டிட்டு இன்னொரு கதையை தொடங்குவார். திருப்பி இன்னொரு கதையை தொடங்குவார். பிறகுதான் அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு என்றதை ஒரு 2-3 கதை போன பிறகு தான் நம்மளுக்கு சொல்லுவார். இப்படி தான் இந்த புத்தகத்தில் எல்லாத்துலேயுமே நடந்து கொண்டிருக்கும். நம்மளுக்கு ஆரம்பத்தில் தோணும், இங்கே மிச்சம் இங்கே அடுத்து தொடங்கி கொண்டே இருக்கிறாரு, இதில் கதையோட முடிவு என்ன நடந்துருச்சு அப்படின்ட்டு விறுவிறுப்பு இல்லை. பட் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அங்கிட்டு பக்கம் போகிறாங்களே, இருக்குமா இல்லையாண்டு போகிறக்குள்ள திருப்பி நம்மளோட முடிவு நம்மளுக்கிட்ட தந்துடுவார். இப்படித்தான் இவன் இது செஞ்சான், இல்லாட்டி இவன் அங்கே இருக்கக்குள்ள இப்படி ஒன்று தவறுதலாக நடந்துட்டு அதுக்கு இப்படியான ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன்ட கட்டுப்பாடு இல்லாமல் நடந்த விஷயந்தான். ஆனால் அது கொஞ்சம் நோமலான விஷயத்துக்கே அவங்க ஒரு அதிகூடிய தண்டனை கொடுக்குறாங்கண்டா அவனுக்கு கடைசியில் செஞ்ச சம்பவத்துக்கு சத்தியமாக அந்த முடிவு எப்படி இருக்கும் என்றதை நம்மளே இமேஜின் பண்ணி கொள்றதுக்கு தான் பெருமாள் முருகன் விட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மற்றது இதுக்கு வேறு பாட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மாதவர்பாவனுக்கு இன்னொரு பாட்டு இருக்குதுன்ட்டு சொன்னாங்க. அப்படித்தானா இதுக்கும் வெட்டிக்காரு, இல்லாட்டி முடிவு உண்மையிலேயே நம்மளோட கையில் தான் வெட்டிக்காரான்ட்டு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை அவர் சொல்லாமல் தான் முடிச்சிருக்காரு. பட் நம்மளால் இமேஜின் பண்ணிக்கொள்ள முடியும் அங்கே என்ன நடந்திருக்கும், கடைசியாக அந்த முடிவு என்னவா இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் இப்படியான வாசகர்களுக்கு சிறந்ததுன்னா அந்த விறுவிறுப்பை தேடி வாசிக்கிறவங்களுக்கு இது சத்தியமாக சரிப்பட்டு வராது. அண்ட் இதில் சின்ன சின்ன கதைகள் கதை ரொம்ப மெதுவாக போகும்னு சொல்லலாது. பட் ஒரு சுழற்சியாக பார்க்கலாம். ஒரு வறண்ட டைமில் இருந்து பிறகு மழை பெய்யுது, வசந்தம் வருது, திருப்பி அந்த வறண்ட இது உலகத்துக்குள்ளேயும் நடக்கிற ஒரு கதையாகத்தான் இருக்கும். அப்படின்னா மொத்த கதையுமே அதுக்குள்ளே இருக்குது. இந்த வறண்ட நிலத்தை நம்மளோட கண் முன்னுக்கு காட்டுறதுல சிறப்பான எல்லா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளோட கண் முன்னுக்கு காட்டுறதுல பெருமாள் முருகன் வெற்றி அடைஞ்சிக்காருன்னு தான் சொல்லணும். இந்த கதைக்களம் ஒரு கிராமப்புறத்தில் அந்த பாறைகளோடு சேர்ந்த ஒரு வறண்ட பிரதேசத்தில் தான் இது நடக்கிறது. இதில் என்னென்னா பெருமாள் முருகன் அந்த கதைக்களத்தை நம்மளை நல்லா பதிய வைப்பார். இந்த இப்படி இருக்குது எனக்கு இந்த இப்போ வரைக்கும் இது ஆரம்பத்தில் வாசித்ததில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த பக்கம் போனோம்னா அப்படியான பாறைகள் இருக்குது, இந்த ஏரி பள்ளம் இருக்குது, அப்படியெல்லாம் அப்படியும் நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பெருமாள் முருகன் கதையை சொல்லியிருக்கிறாரு. இந்த பெருசாக தாக்கம் ஏற்படுத்தாமல் ஓரளவுக்கு நம்மளை செட்டில் பண்ணி போகிற மாதிரி புத்தகம் வாசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூலமாதாரி என்றது நல்ல புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும்.